ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம இப்போது ஈவினிங்காக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அதிலே சொல்லியிருக்கோம் ஃபுல் வீடியோ வருதுன்னு சொல்லி. இதுதான் நம்ம ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. நம்ம இதில் புதுசாக சேண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை பாருங்கள். இதுதான் ஃபுல்லாக ஃபில்டரெல்லாம் எடுத்து ஃபுல்லாக ரெடி பண்ணி கழுவி இதை கழுவுறதுக்கே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக 1 hour ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு டேங்கை கழுவுறதுக்கு ஏன்னா ஒருத்தன் தான் இருக்கிறதுனால வீடியோவும் பிடிக்கணும் எடிட்டும் பண்ணவங்கிறதுனால ரொம்ப ரிஸ்க்காக போச்சு இன்றைக்கி. ஆனால் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, தண்ணி வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு, சால்ட் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மெடிசன் ஒரு 2 மெடிசன் மட்டும் போட்டு விட்டாச்சு நம்ம. இதுக்கப்புறமா தான் நம்ம ஃபுல்லாக சேண்டுக்கு போக போகிறோம். சேண்டு க்ளீன் பண்ணுறது தான் நமக்கு இன்னும் பெரிய விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த ஆல்ரெடி நம்ம ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப இதுனா, இது சேண்டு இன்னும் ரொம்ப மோசம். இதெல்லாம் இன்னும் ஏன் ஆல்ரெடி வேறு டேங்க்கில் 3 feet டேங்க்கில் ஆஸ்கர் வச்சுருந்த டேங்க்கில் தான் வச்சுருந்தேன் இந்த சேண்டை. அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிட்டு ஆஸ்கரில் ஃபுல்லாகவே ஸ்டோன் போட்டேன். நம்ம எதுக்கு சும்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இது பண்ணியாச்சு நம்ம. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இப்போது நம்ம ரிட்டர்ன் அங்கே எடுத்துக்கிறோம். இப்படி போட்டாக்க ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, நம்ம க்ளீன் பண்ணது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணோம். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னா நம்ம டீசெண்டாக இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி, அதுவும் அது ஆர்டிமேக்கு யூஸ் பண்ண பாட்டில். பட் நம்ம எதுக்கு ஆர்டிமே தான் நம்மகிட்ட ஹேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு நானும் ஃபுல்லாகவே இதிலே இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கும் ஆர்டிமே செட் ஆகும். நம்ம கூடிய சீக்கிரம் நம்மளும் டெஃபினெட் மொயினா ஓகே, ஆனால் ஓரளவுக்கு தான் கல்ச்சர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரிட்டன் நம்மக்கிட்ட 2 இது கிராஷ் ஆகிடுச்சு. க்ரீன் கலர் ஒரு குடம் மாதிரி இருக்கும், அந்த குடத்தில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு பக்கெட்டில் ஒன்று இருந்துச்சு, அதுவும் கிராஷ் ஆகிடுச்சு. நமக்கு ஏன்னு தெரியல. இன்னும் ஒரு 3 இதில் இருக்குது. அது 3த்துலேயும் நம்ம ஆல்கே வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம். அந்த ஷார்ட்ஸில் காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ ஆல்கே இருந்தாக்கா கம்பல்சரி உங்களுக்கு மொயினா கல்ச்சர் வந்துடும். நம்ம இந்த டேங்க் இது பண்ணுறதுக்குள்ளே நம்ம மாடி மேலே அந்த இது ப்ரீதிங் செட்டப் மாற்றியாச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம மொயினா கல்ச்சர் அதில் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா அது க்ரீன் வாட்டர் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு க்ரீன் வாட்டர் ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரம் மொயினா அதில் வந்துடுவோம். உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நம்ம இதை பிடிச்சது கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இதில் கையில் வேறு ஒரு இது நம்ம ஜெயிண்ட் கவராமி ஃபுல்லாக குத்திட்டான். ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இல்லையா, அது ஷார்க்கு. அதுக்கப்புறமா இது ஆல்பினோ கேட்ஃபிஷ்ஷு. இவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்குள்ளே உயிர் தான் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக இந்த டேங்கை ஃபுல்லாக இன்னும் நம்ம இதுக்கு ஃபில்டரும் ஒன்று ரெடி பண்ணோம். பார்க்கலாம், இப்போதைக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பார்க்கலாம், நம்ம இது முடிஞ்ச அளவுக்கு டேங்கை மாற்றணும், வேறு இடத்துலையும் மாற்றி வைக்கணும். அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த டேங்கை தூக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச என்ன சொல்கிறது, தனியாகவே தூக்க முடியாது. அதுதான் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் இந்த டேங்க்கில். இப்போ பாருங்கள், டேங்க்கு பக்காவாக இருக்குது. 6 ஷார்க்கு, 2 ஒயிட் ஷார்க் இருக்கும், 4 பிளாக் ஷார்க் இருக்கும், சினங்கள் ஒரு 4 சினங்கள் இருக்கும். நம்மகிட்ட 2 க்ரீனு, ஒரு ஆல்பினோ, அதுக்கப்புறமா என்வி செரி சினங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள், எல்லாம் வித்தவுட் கேட்ஃபிஷ். எனக்கு தெரிஞ்சு இது பீகாக் பஸ் எதுவுமே அடி வாங்காமல் இருந்தால் இந்த டேங்க் பர்ஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டான் வரும், ஓகேங்களா? மறக்காமல் பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வீடியோ இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா? அப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரியும், திரும்பி வேறு ஏதாச்சும் திருத்திக்கணுமான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பை பை.